வணக்கம் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து ஒரு அன்னப்பறவையோட டிசைன் ட்ராயிங் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் வந்து பிளண்டிங் ஸ்டம்ப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ பிளண்டிங் ஸ்டம்ப்ஸ் எடுத்து அதை லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக நான் எடுத்திருக்கிறது கேலிகிராஃபி பென். நீங்கள் பிளாக் ஜெல் பென் இல்லைன்னா பிளாக் ஸ்கெட்ச் இது போல் ஏதாவது எடுத்துக்கோங்க. ஸோ நான் வரைகிற பேப்பர் சைஸ் ஜஸ்ட் A5 தான். நீங்கள் ஒரு A4 சைஸ் இல்லைன்னா A3 சைஸ் ட்ராயிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், பிளண்டிங் ஸ்டம்ப்ஸில் மார்க் பண்ணதில் அழகாக நம்ம இப்போ வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு விருப்பமான டிசைன் நீங்களே வந்து உருவாக்கலாம். ஸோ நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இந்த அன்னப்பறவையோட உடல் அமைப்பில் நீங்கள் பலவிதமான டிசைன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா ட்ரா பண்ணுங்கள். பாருங்கள், இந்த உடல் அமைப்புலலாம் வந்து இந்த மாதிரி சுருள் வடிவ இந்த வடிவங்களை வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தபடியாக இப்போ நம்ம ட்ரா பண்ணுறது முக அமைப்பு. பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கோம். அடுத்தது அந்த வாட்டர் ஏரியா வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ அந்த தண்ணியிலேருந்து நிறைய தாவர வகைகள் வெளியில் தெரிகிறது போல் ட்ரா பண்ணலாம். ஸோ தாமரைப்பூவோட இலைகள் வந்து இருக்கிறது போல் ஒரு அழகான அந்த வடிவத்தை நம்ம ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், ஷேப் எப்படி போட்டிருக்கேன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இலைகளுக்கு நரம்புகள் வந்து இது போல் ட்ரா பண்ணிவிடுங்க. ஸோ அங்கங்கே அதனுடைய தண்டு பகுதிகள் வெளியில் நீட்டிகிட்ருக்கிறது போல் ட்ரா பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது போல் நீங்கள் ட்ரா பண்ணிக்கங்க, அது அழகாக இருக்கும். ஸோ இந்த ட்ராயிங்கை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டிசைன்ஸ்லாம் வந்து நீங்களே வந்து ஓனாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.